ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா Thursday மார்னிங் தான். ஹஸ்பண்டோட லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். லஞ்சுக்கு வெறும் குழம்பு, முட்டை ஆம்லேட், கத்திரிக்காய் பொரியல் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட்டு கேழ்வரகு மாவில் கூழ் தான் ரெடி பண்ணியிருந்தேன். 3 ஸ்பூன் அளவு கேழ்வரகு மாவு எடுத்து தண்ணியில் கொஞ்சமாக ஊற வச்சுட்டு இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், ஜீரகம், கொஞ்சமாக தேங்காய், உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம காய்ச்சி எடுத்து வச்சா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூட சைடிஷாக ஊறுகாய் வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இதை ஆற வச்சுட்டு இது கூட மோர் கலக்கி குடிக்கும்போதும் ரொம்ப சூப்பராக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ரெடி பண்ணி கொடுத்து ஹஸ்பண்டை அனுப்பி விட்டாச்சு ஆஃபீஸுக்கு. குட்டி பையன் மார்னிங் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டு அவனுக்குமே பாலாத்தி கொடுத்துட்டு நானும் டீ குடிச்சிட்டேன். குழந்தைங்க பார்த்தீங்கன்னா கூழ் குடிக்க மாட்டாங்க. ஸோ நேற்று நைட்டு உருளைக்கிழங்கு குழம்பு வைக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு வேக வச்சுருந்தேன். அது வைக்கல. அதுக்கப்புறம் அந்த உருளைக்கிழங்கு வச்சு ஆலு பராத்தா ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு மசிச்சுட்டு அது கூட வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, சாட் மசாலா, ஜீரகத்தூள், மல்லித்தூள், உப்பு சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் சப்பாத்தி உருட்டுற மாதிரி அதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி வச்சு நம்ம உருட்டி எடுத்து சாப்பிட்டோன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு சைடிஷ் எதுவுமே தேவையில்லை. குட்டீஸ் நல்லாவே சாப்பிட்டாங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட்